மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 28 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, மாயா அந்த காசு வெட்டி போட போகிற நேரத்தில் போயிட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாயாவோட சத்தம் கேட்டதோட எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ மகாலிங்கமும் மாயாவை பார்த்துட்டு, ஆஹா இவ வந்துட்டாளா, இனிமே இது நடக்காது அப்படின்னு மகாலிங்கமே சொல்றாரு. புவனேஸ்வரி நேரா மாயாவை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி பசுபதி கிட்ட, அண்ணா இவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவுடிகளை வச்சு கடத்திட்டேன், இவ எப்படி வந்தா அப்படின்னு பசுபதி சொல்றாரு. இவ நீ நினைக்கிற மாதிரி ஆளு கிடையாது, கண்டிப்பா இவ ரொம்ப பெரிய கேடி அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க இவளை ஈஸியா கடத்தியாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா இவ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியல அப்படின்னு மாயா நேரா நின்றுட்டு அங்க உள்ள மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, ரெண்டு பேருக்குமே ஒன்னா சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் கிடையாது, அதனால ஊர் மக்கள் முன்னாடி ரெண்டு பேருக்கும் காசு வெட்டி போட்டு உறவை பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன முடிவெடுக்கிறதுனாலும் சட்டப்படி தானே முடிவெடுக்கணும், ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தது அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது காலங்காலமா நடக்கிறது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா காலங்காலமா இப்படிதான் கிராமத்து மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணி ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரிதான் நாங்க காசு வெட்டி போட்டு ரெண்டு பேரையும் பிரிப்போம் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க. அவங்க கேக்குறாங்க, ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறதுக்கு உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது, இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் சட்டப்படிதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு. அப்ப தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருமா, அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலைன்னா நாங்க தான் பிரிச்சு விடணும் அப்படின்னு. அப்ப மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க நம்ம மாயா கிட்ட சொல்றாங்க, சொல்லு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா சட்டப்படி தான் முடிவெடுக்கணும், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு. மாயா அப்படி பேசினதோட ரகுராம் ஷாக் ஆகி பாக்குறாரு. அப்ப மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க, இங்க பாருங்க, நாங்க சொல்றதையும் மீறி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை கைது பண்ற மாதிரி வரும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகுராம், உன் பொண்ணையும் கதிரையும் பிரிச்சு விடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு பொண்ணை போலீஸை கூட்டிட்டு வர சொல்லிட்டியா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கும் என் அண்ணனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் ரெண்டு பேருக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நடக்கிறத பார்த்தா அப்படி தெரியல, ஒரு பொண்ணை நீங்க கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியுது, நீங்க மட்டும் இப்ப நான் சொல்ற முடிவை எடுக்கலைன்னா நான் கண்டிப்பா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும், போலீஸும் வரும் அப்படின்னு. இதை கேட்டதோட தலைவர் சொல்றாரு, ஐயா இதை பார்த்தா ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியுது, ஐயா ரெண்டு பேருக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் சட்டப்படியே அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் கோவத்தோட நிக்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு, ரகுராம் உன் திட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு நேரா அவங்கள பார்த்து, சரி நான் சட்டப்படியே ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம சிவா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியுது, நம்ம இப்படி ஏதாவது சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளை கைது பண்ணாலும் பண்ணிடுவாங்க, அவங்க சொல்றதுக்கு நம்ம சரின்னு தானா சொல்லலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தனா. ஆனா சந்தோஷத்தை வெளியில காமிச்சுக்கல. தனா அங்கேருந்து கார்ல ஏறி போயிடுறாங்க. அப்ப நம்ம கதிர், அப்புறம் மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க, அப்புறம் புவனேஸ்வரி எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப கதிர் மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க மாயா நன்றி சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, உன்னோட கடமையை தானே செஞ்ச, இங்க பாரு, சட்டப்படி நடக்க வேண்டிய விஷயத்த இப்படி மக்களை கூட்டு வச்சு பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டேன், மறுபடியும் இந்த மாதிரி அவங்க எதுவும் முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, நான் கூப்பிட்டதோட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்க, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் அங்கேருந்து மாயா கிட்ட மாயா ரொம்ப தேங்க்ஸ் மாயா அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, ஏ இடியட், நீ ஏதாவது முடிவு பண்ணுவ அப்படின்னு பார்த்தா நீ பாட்டுக்கும் தனாவை விட்டு பிரியறதுக்கு ரெடியா நிக்கிற அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எனக்கு வேற வழி தெரியல மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இனிமேலாவது தனாவை விட்டு பிரியாம ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. மாயா நேரா புவனேஸ்வரி கிட்ட போயிட்டு, என்ன அவங்க ரெண்டு பேரையுமே ஈஸியா பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சியா, நீ என்ன பிளான் பண்ணாலும் எதுவும் நடக்காது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ மாயா, நான் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு மறுவேலை பாக்குறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது பாத்துக்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க,
முடிவு கட்டுறேன்னு உன் வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு, உன் வாழ்க்கை ஏதோ அதை போய் பாரு அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க. மாயா அந்த இடத்துல இருந்து போனதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அந்த ரவுடிகளை வச்சு இவளை கடத்த சொன்னேன், இவளை அந்த ரவுடிங்க கடத்தி கட்டி போட்டுட்டானுங்க, இவ எப்படி தப்பிச்சு வந்தா அப்படின்னு. அப்ப அந்த பசுபதி சொல்றாரு, அதாம்மா எனக்கும் தெரியல அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், இந்த மாயா சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டா தானே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம பத்மாவும் பார்வதியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பத்மா சொல்றாங்க, இன்னரும் அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சு விட்டுருப்பாங்கல்ல, அந்த கதிர் வீட்டுக்கு வந்ததோட பொட்டி படிக்கையை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓட போறான், பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பாட்டியும் அந்த இடத்துக்கு வராங்க. ரகுராம் கோவத்துல வராரு. அப்ப ரகுராமோட கார் வருது, பத்மாவுக்கும் பார்வதிக்கும் காதுல விழுகுது. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணனோட கார் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ரகுராம் அங்கேருந்து வராரு. வந்ததோட நேரா ரூமுக்குள்ள போறாரு. அப்ப நம்ம சிவா வராரு. சிவா வந்ததோட பத்மா நேரா சிவா கிட்ட, சிவா என்னாச்சு, அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சாச்சுல்ல, இனிமே அந்த கதிரோட பிரச்சனை இருக்காதுல்ல, தனா சந்தோஷமா இருப்பாள்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாருக்கா, நீ நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை, அங்க கடைசி நேரத்துல மாயா வந்து தனாவையும் கதிரையும் பிரிய விடாம தடுத்துட்டா, சட்டப்படிதான் 2 பேருக்கும் விவாகரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மகளிர் ஆணையத்திலேருந்து ஆட்களை அழைச்சிட்டு வந்து தடுத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல தனா அந்த இடத்துக்கு வராங்க. தனா வந்ததோட நேரா அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா சொல்றாங்க, சிவா ஏன்டா அந்த மாயா இப்படி பண்றா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, நீ எப்ப பார்த்தாலும் அந்த மாயாவை பத்தியே குறை சொல்லாது அப்படின்ட்டு சிவா நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் நேரா அவரோட ரூமுக்கு போனதோட உட்கார்றாரு. உட்காந்துட்டு மாயா சொன்னதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி ரகுராம மாயா அவமானப்படுத்திட்டாங்க, ரகுராம் மேலேயே கேஸ் கொடுத்து. இதனால ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. ரூம்ல உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. ரூமுக்குள்ள சத்தம் கேட்கறத பார்த்துட்டு பத்மா, பார்வதி, சிவா எல்லாருமே ஓடி வராங்க. பாட்டியும் வராங்க. சிவா நேரா அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணா என்னண்ணா இது, ஏன்னா இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கேஸ் கொடுப்பா அப்படின்னு. அதுக்கு நம்ம சிவா சொல்றாரு, அண்ணா இந்த மாதிரி ஏன்னா கோவப்படுறீங்க, இங்க பாருங்க ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சு, அதுக்காக இப்படியா கோவப்படுறது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சிவா, என்ன நடக்க வேண்டியது நடந்துருச்சு, அண்ணன் தான் முடிவா சொல்லிட்டாருல்ல, தனாவையும் கதிரையும் ஒன்னா சேர்க்க கூடாது, அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணும் அப்படின்னு அண்ணன் முடிவு பண்ணிட்டாருல்ல, அதை போய் தடுக்கிறதுக்கு யாரு மாயாவுக்கு உரிமை கொடுத்தது, இந்த வீட்டுக்கு அவ வந்ததுல இருந்து இந்த வீட்டுல பிரச்சனை தான், அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இப்ப வீட்டுல தனாவும் இப்ப நிம்மதி இல்லாம இருக்கா, இது எல்லாத்துக்குமே யாரு காரணம், அந்த மாயா தானே அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அக்கா எரியிற நெருப்புல மேற்கொண்டு நீ எண்ணெய் ஊத்தாத அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ சிவா நீ என்ன இப்படி பேசுற, நான் என்னமோ இந்த குடும்பத்தோட கெட்டதுக்கு பேசுற மாதிரியே நீ பேசுற அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த மாயா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், அதை பத்தி நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஏ பார்வதி வாய மூடு அப்படின்னு. அப்ப டக்குன்னு ரகுராம தடுக்கிறாரு, சிவா வாய மூடு அப்படின்னு. அப்ப சிவா வந்து, அண்ணா நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அவங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்குமே பிரச்சனை தான், அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள புகுந்தாலோ அன்னையிலேருந்து இந்த குடும்பத்துல நிம்மதியே இல்லை, அவளை இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் துரத்தணும் அப்படின்ட்டு ரகுராமே முடிவு பண்றாரு. இதை கேட்டதோட பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்வதி சொல்றாங்க, பத்மா கிட்ட, அக்கா ஒரு வழியா நம்ம திட்டம் போட்டுதான் நடக்க போகுது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம புவனேஸ்வரி அந்த கார்த்தியோட கூட்டத்தை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி நேரா வீட்டுக்கு போனதோட செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்ப கார்த்தி ஓடி வந்து, அத்தை என்னாச்சு, அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சு விட்டாச்சுல்ல, இனிமே நான் தனாவை அடையலாம்ல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னு. கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, அத்தை என்ன சொல்றீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, வந்துட்டு தனாவும் கதிரையும் பிரிய விடாம போலீஸை கூட்டிட்டு வந்து தடுத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, அத்தை அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி எப்படியாவது அவளை மீறி 2 பேரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு தான் அவளை ரவுடிகளை வச்சு கடத்தினேன், அவ எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியல, சே அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, அதையே இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா, இந்த கார்த்தி உயிரோட இருக்கிறதையும் சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போறா அப்படின்னு. இது கேட்டதோட டக்குன்னு புவனேஸ்வரி டென்ஷன் ஆகி, என்ன இப்படி பேசுறீங்க, நீங்களே வந்து காட்டி கொடுத்துருவீங்க போல அப்படின்னு. அதுக்கு மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்து கார்த்தி உயிரோட இருக்கிறத காட்டி கொடுத்தா எனக்கும் தானே பிரச்சனை, நானும் உங்களோட தானே சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அந்த பயம் இருக்கட்டும், ஒருவேளை நீங்க மட்டும்
கார்த்தி உயிரோட இருக்கிறத காட்டி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, கார்த்தியாவது செத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னங்க இப்படி எனக்கே துரோகம் பண்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இது சாதாரண காரியம் கிடையாது, கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கார்த்தி மட்டும் உயிரோட இருக்கிற விஷயம் வெளியில தெரிய வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, என் உயிரே போனாலும் இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லலை அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை இதுக்கு அடுத்து என்ன முடிவு பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த ரகுராம் சட்டப்படி அந்த தனாவையும் கதிரையும் பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதோட இன்னைக்கு மாயா அந்த ரகுராம் மேல கேஸ் கொடுத்துருக்கான். கண்டிப்பா அந்த குடும்பத்துக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனைய இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்வதி மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, மகாலிங்கம் நமக்கு சொல்லிடுவாரு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தி. புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த குடும்பத்துல உள்ளவங்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு 4 பட்டம் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயாவை காமிக்கிறாங்க. மாயா நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. மாயா போனதோட நம்ம ஜானகி மாயாவை பார்த்துட்டு மாயா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. ஏன்னா மாயா காணாம போன விஷயம் ஜானகிக்கு தெரியும்ல, அதனால. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா என்னாச்சு மாயா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல பெரியம்மா, என்னை இன்ஸ்பெக்டர் குருவரன் காப்பாத்திட்டாரு அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் கடைசி நேரத்துல போலீஸை கூட்டிட்டு போயிட்டு தடுத்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அவர் மேல கேஸ் கொடுத்தியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா பெரியப்பா மேல கேஸ் கொடுத்தேன், எனக்கு வேற வழி தெரியல பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இதனால அவர் இன்னும் உன் மேல கோவப்பட்டிருப்பாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, ஆனா என்ன பண்றது, தனாவும் கதிரும் பிரிய விடாம தடுக்கணுமே, அதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுத்தேன். பரவாயில்ல பெரியம்மா, அவங்க 2 பேரும் பிரியல, இல்ல எனக்கு அது போதும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா அவர் கண்டிப்பா உன் மேல ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி விடுங்க பெரியம்மா, உங்களை எப்படியாவது நான் ஜாமீன்ல கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம் மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா வாயை முடுங்க, உங்களை நான் ஜாமீன்ல கூட்டிட்டு போயே ஆவேன், அதற்காக தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரியுது, உங்களை கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம மாயா சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம குருவரன் சொல்றாரு, இங்க பாரு மாயா, சென்ட்ரலுக்கு இவங்களை கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதுக்குள்ளேயும் நீ ஜாமீன் வாங்கிற அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, கண்டிப்பா சார், நான் சீக்கிரம் பெரியம்மாவுக்கு ஜாமீன் வாங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல, மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் நாளைக்கே ஜாமீனோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் குருவரன் நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாருங்க, மாயா ரொம்ப நல்ல பொண்ணு, மாயா மாதிரி உங்களுக்கு மக கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அந்த பஞ்சாயத்துல போயிட்டு பேசினப்ப எனக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு, ரொம்ப தைரியமான ஆளு, தனாவோட வாழ்க்கைக்காக அத்தனை பேரையும் எதிர்த்து நிக்கிறாங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என் குடும்பத்தோட கஷ்ட காலம், மாயா பண்ற நல்லது எதுவுமே அவருக்கு தெரியாம இருக்கு, ஆனா கண்டிப்பா அவர் ஒரு நாள் மாயாவை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, மாயாவோட நல்ல மனசுக்கும் உங்களோட நல்ல மனசுக்கும் கூடிய சீக்கிரம் நல்லதுதான் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல என்ன நடக்குதுன்னா, நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, எப்படியாவது பிரச்சனையை பெருசாக்கணுமே, அண்ணன் கிட்ட இதை பத்தி பேசணும், ஆனா மாயாவுக்கு ஆதரவா உன் புருஷன் வேற இருக்கான், அவன் கண்டிப்பா மாயாவை பத்தி ஏதாவது பேசும் பொழுது மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதே அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா பண்றது அவரை இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்கு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயக்கட்டுக்கு போயிட்டு சாப்பாடு கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு ஒரு பையில கொண்டு போய் நம்ம சிவாட்ட கொடுத்து, சிவா இந்தா அப்படின்னு சொல்ல, சிவா கேக்குறாரு, இப்ப எதுக்கு சாப்பாடு கொண்டு வர அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சிவா, இது ஜானகி அன்னைக்கு ஜெயில அவங்க சாப்பிடாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த ஜெயில் சாப்பாடெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதான் வீட்டு சாப்பாடை சமைச்சிருக்கேன், இதை கொண்டு போய் அன்னிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, என்னக்கா இது புதுசா இருக்கு, அன்னிக்கா கொடுக்குற, நீ இப்படி பண்ற ஆளு கிடையாது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏன் சிவா, நான் அண்ணி மேல பாசமா இருக்க மாட்டேனா, அண்ணன் கண்டிப்பா கவலைப்படுவாருல்ல அண்ணி சாப்பிடாம இருக்காங்கன்னு, அதுக்காக தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, நீ செய்யறதை என்னால நம்பவே முடியல, இருந்தாலும் நான் அன்னிக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம மணி வராரு, மாயாவும் வராங்க. அப்ப நம்ம பத்மா மணியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா மணி இருந்தா அவர் இன்னுமே மாயாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு, இதனால பிரச்சனையாகும், அதனால நம்ம பத்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, சே இவர் வேற வந்துட்டாரு அப்படின்னு. அப்ப 2 பேரும் வரும் பொழுது டக்குன்னு நம்ம ரகுராம் இங்கிருந்து வராரு.
ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு. அப்ப ரகுராமோட குரல் கேட்டதோட மாயா அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப ரகுராம் இங்கேருந்து வந்துட்டு எங்க வர அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க ஏன் பெரியப்பா என்னாச்சு அப்படின்னு. அப்ப மணி கேக்குறாரு சகல என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா மணியை பார்த்து இங்க பாருங்க சகல, இதுல மட்டும் நீங்க தலையிட்டீங்கன்னா அவ்வளவுதான், மரியாதை இருக்காது, நீங்க விலகிக்கோங்க, இது என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் பேசுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இது வரைக்கும் ரகுராம் மணி அப்படி பேசினதே கிடையாது, அதனாலதான் ஷாக் ஆயிட்டாரு. அப்ப பத்மா நேரா மணிக்கிட்ட என்னங்க இங்க பேசாதீங்க, அண்ணன் அந்த அளவுக்கு கோவமா இருக்காரு, இந்த மாயாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணன் மேலேயே கேஸ் கொடுத்திருப்பா, தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே அவர் இப்படி பண்றாரு. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த மாயா இப்படி பண்றா, அண்ணன் மேல கேஸ் கொடுத்து அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டா. ஊரு ஃபுல்லா எந்த அளவுக்கு மாயாவை பேசினாங்க தெரியுமா? மாயாவை தன் சொந்த பொண்ணா நினைச்சவரு அண்ணன், ஆனா அண்ணனையே எதிர்த்தட்டா அப்படின்னு ஊரு ஃபுல்லா ரொம்ப மோசமா பேசுறாங்க அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் நேரா மாயாவை பார்த்து இங்க பாரு, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு காலடி எடுத்து வச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க ஏன் பெரியப்பா நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு. சவுண்டு கேட்டதோட தனா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அப்ப நம்ம பத்மா கேக்குறாங்க என்ன பண்ணலையா, தனாவையும் கதிரையும் பிரிச்சு வைக்கிறதுக்காக தான் அண்ணன் கோயிலுக்கு போயிருக்காரு, காளி கோயிலுக்கு. ஆனா அந்த காளி கோவிலையும் மதிக்காம நீ எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்க அப்படின்னு. அப்ப மாயா அமைதியா இருக்காங்க. ரகுராம் சொல்றாரு ஆமா, காளி கோவில்ல இத்தனை வருஷமா நடந்தத நீ இப்படி வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டியல்ல, இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்னு. நேரா மாயாவை பார்த்து நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குமே இந்த குடும்பத்துக்கு கேடு காலம்தான், நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் பெரியப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு நீ இந்த வீட்டு விட்டு போகலைன்னா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டியது என் கடமை, உன்கிட்டேருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, பாட்டி நேரா ரகுராம பார்த்து ரகு தப்பான முடிவு எடுத்துறாதப்பா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு அம்மா போதுமா, ஆரம்பத்திலேயே நீங்க இவளை வீட்டு விட்டு துரத்த சொன்னீங்க, ஜானகி இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க ஆமாண்ணா, ஜானகி அண்ணி அப்பையிலேருந்தே இந்த மாயாவுக்கு கொடுத்த இடம் தான் இப்ப ஜானகி அண்ணி ஜெயில்ல இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தான், இனிமேல இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நமக்கு பிரச்சனை தான் அண்ணா, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மணி வந்துட்டு ரகுராம் கிட்ட சகல ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க சகல அப்படின்னு சொல்ல, ஆனா ரகுராம் சொல்றாரு நீங்க வந்துட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா நீங்களும் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா நேரா மணிக்கிட்ட மாமா நீங்க அமைதியா இருங்க, பெரியப்பா என் மேலதானே கோவப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.